வச்சு அதே இடத்துல இட்டு வந்து அண்ணன் விட்டாச்சு. அவர் துணி எடுக்க போகிறாரு. நீ போயிட்டேண்ணா பாய். துணி எடுக்க போ. துணி எடுத்துன்னு ஒரு ஐயா வர யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் குளிக்கிறாரு. சந்தோஷம் மகிழ்ச்சி. இதுபோல் தினந்தோறும் இந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஐயா குளிக்க வந்துக்கிறீங்களா? ஓகே ஓகே. எங்க ஐயா வீடு உங்களுக்கு? ரெட்டேர்லேருந்து இங்கே படுத்துக்கிறீங்களா? எங்க ஐயா சாப்பாடுலாம் எங்க ஐயா சாப்பிடுங்க? உங்களுக்கு குடும்பம் இருக்குது ஐயா? சார் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? வீடெல்லாம் இல்லை? வீடு அங்கங்கே ரோட்டில் படுத்துங்க. இதுபோல் இங்கேயே குளிச்சுருவீங்களா ஐயா? குளிச்சுட்டு படுத்துருவீங்க. அந்த மாதிரி தான் போடுவேன். குடிக்கிற பழங்கிறது ஐயா? இல்லை, அந்த பழம்லாம் இல்லை. சந்தோஷம் மகிழ்ச்சி ஐயா. இந்த வயசில் உடம்பு நல்லா இருக்குது. கல் போல் குடியெல்லாம் விட்டு எதனா வேலைக்கு போகிறீங்களா ஐயா? வேலை செய்திருந்தேன் சார், இப்போ முடியல. என்னால். ஆமாம், வயசாகிடுச்சு. சரி சரி. உங்களுக்கு எதனா ஹெல்ப்னா கேளுங்க. சாப்பிட்டீங்களா? எதனா சாப்பிட்றீங்களா? டீ காஃபி டிஃபன் எதனா சாப்பிட்றதா சொல்லுங்கள். குளிச்சுட்டு வாங்க, இட்டுமா வாங்கி கொடுக்குறேன். என்ன சரி, குளிங்க. நீங்கள் குளிங்க. சட்டையை அழிச்சு போட்டிங்களா? சரி. செருப்பு பார்த்து போய் நான் பார்த்து இந்த வயசான காலத்தில் தனியாக கஷ்டப்படுறாரு. அவர் துணி அவரே துவச்சிக்கிறாரு. அவ்வளோ பெரிய சிரமமான விஷயம் தெரியுமா? இந்த இடத்துல, இந்த ஓட்டேரியில், இந்த செல்லப்பாத்தெருவில் வயசானவங்க எங்கே இருக்கிறவங்களும் இந்த தண்ணியில் தினந்தோறும் வந்து குளிக்கிறது. இங்கேயே பல்லு விளக்கிட்டு இங்கேயே எல்லாம் அவர் செட்டாக வச்சுக்கிறாரு. பல்லு விளக்க பிரிட்டு என்னண்ணா காட்டுங்க ஐயா. அவருக்கு சோப்பு பிரிட்டு நார் அதை போட்டு வைக்கிற டப்பா, அவருடைய வேட்டி. ரொம்ப சந்தோஷம். பல்லு விளக்கிட்டு சுத்தமாக குளிக்கிறது டப்பா எல்லாம் வச்சுது. அவர் சட்டை இது ஐயாவோட செப்பல் இது. இந்த வயசில் யாரும் இல்லாமல் ஐயா மனசு ஒடையாமல் யாரும் இல்லாமலாம் வாழ்ந்து காட்டுவேன்னு ஐயா போராடி வாழ்ந்து அவர் சுத்தமாக நீட்னஸாக இருப்பாருங்க. டெய்லியும் குளிப்பார் இந்த இடத்துல. நான் தினந்தோறும் பார்க்குறேன். அதுவும் துணி துவச்சி போட்டு அலசி பல்லு விளக்கிட்டு அது பாருங்க, கையில் பிரிச்சு வச்சுருக்கா. தெரியுதா உங்களுக்கு? டெய்லியும் காலையில் குளிச்சுடுறாரு. சுத்தமாக நீட்னஸாக இருக்காரு. பல்லு வேலைக்கு முடிச்சுட்டு பெருசு வச்சுக்கிறாரு. குளிக்கிறாரு. அவர் குளிக்கிற நார், அவரோட லிங்கி, அவருடைய சட்டை இதெல்லாம். இது ஐயாவுக்கு வந்து குடிக்கிற பழக்கமே இல்லை. ஃபேமிலி யாரும் இல்லாதனால இங்கேயே அப்படியே தங்கிக்கின்னு அங்கங்கே கொடுக்குறத சாப்பிட்டுக்கின்னு எங்கே இடம் கிடையாது அங்கே படுத்துன்னு கோயில் வாசல் சர்ச்சின்னு படுத்துக்கின்னு இருக்கிறாரு. அது கேட்டேன். டெய்லியும் நான் தலைக்கு தண்ணி ஊற்றாமல் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஐயா குளிச்சுட்டு வாங்க. சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். டீ எதனா வேணும், உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு கேளு. குளிங்க. நன்றி, தேங்க்ஸ் ஐயா. உங்களுக்கு என்ன உதவி எனக்கு கேளு. இங்கே தான் இருப்பேன். பார்த்துருக்கல? என்னை பார்த்துட்டே இல்லையா? இங்கே தான் இருப்பேன். நீங்கள் எப்போ வேணால் கேளுங்க. என்ன உதவியோ என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். எனக்கு உங்களை பிடிச்சது என்னன்னா, நீங்கள் குடிக்க மாட்டேன், டம் அடிக்க மாட்டேன் சொன்னதே பெரிய விஷயம். இந்த பீடி குடிக்க போகிறேன். அதுதான் பீடி குடிக்கிற பழக்கம் கூட இல்லைன்னு சொன்னீங்க. சந்தோஷம். ஏன்னா இந்த சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் கெட்டு போயிருக்குது. ஏன்னா இது போல் பெரியவங்க டம் அடிக்கிறது, குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் பார்த்து தான் எல்லாம் கெட்டு போகிறாங்க. உங்களை பார்த்துனா திருந்தணும். இந்த வயசில் உங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லாதனால நீங்கள் இந்த எப்படி உங்களுக்கு 60 வயசு இருக்குமா ஐயா? 60-70 வயசு இருக்குமா? 70 வயசு ஆகுது. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களை போல் எல்லாமே இருக்கணும். தம் அடிக்காமல் குடிக்காமல் பாக்கு போடாமல் இருக்கணும். இந்த வயசில் நீங்கள் நல்ல மனதில் இருக்கிறேன். நன்றி.